நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல கடந்த ஆண்டு 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆன அடுத்த 2 மாதத்திலேயே இன்னொரு படமான குட் பேட் அக்லி திரைப்படத்தையுமே ரிலீஸ் பண்ணாரு. பல வருடங்கள் கழித்து அதிர்ஷ்டருடைய 2 திரைப்படங்கள் ஒரே ஆண்டுல ரிலீஸ் ஆவது போன வருடம் நிகழ்ந்தது. இதனை ரசிகர்கள் வேற லெவலுமே செலிப்ரேட் பண்ணாங்க. விடாமுயற்சி ஒரு டீசென்டான வெற்றி, ஆனால் குட் பேட் அக்லி ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. குட் பேட் அக்லி தான் பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அதிகம் வசூல் செய்த அதிர்ஷ்டருடைய திரைப்படமாக கருதப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் தமிழகத்துல மட்டுமே 250 கோடி கிட்ட வசூல் பண்ணுச்சா. சோ ஆகையால பாத்தீங்கன்னா இந்த படத்தை வேற லெவலுமே செலிப்ரேட் பண்ணாங்க. நம்ம ஏகே அவர்களுமே ஆதிக் அவர் மீது அதீத நம்பிக்கை வைத்து அடுத்த திரைப்படமான ஏகே 64 படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரனிடமே கொடுத்துட்டாரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா ஏகே 64 திரைப்படம் எப்போது ஆரம்பமாகும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. சோ அவ்வப்போது பேட்டி கொடுக்கிற ஆதிக் ரவிச்சந்திரன் கூட படத்தை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை ரிவீல் பண்ணி கொண்டே இருந்தாரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் பிப்ரவரி இறுதியிலேயே ஆரம்பமாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தயாரிப்பு தரப்புல ஒரு சில பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சாருடைய ரேசிங் ஷெட்யூல் சமீபத்துல வெளியிடப்பட்டது. இதனை பார்த்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது இந்த வருடம் முழுக்கவே அஜித் சார் அவர்கள் ரேசிங்ல கலந்து கொள்றாரு. அப்ப எப்போது சினிமா படங்கள்ல நடிப்பார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏகே அவர்கள் இந்த ஆண்டுமே சினிமா படங்கள்ல நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வைரலாக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏகே இனிமேல் சினிமா படங்கள்லயே நடிக்க மாட்டார் அப்படின்னு எல்லாம் செய்திகள் உலா வந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அஜித் சாருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி முடிவுல தான் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனா அவருடைய ரசிகர்களோ நீங்க தொடர்ந்து நடிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்களாம். ரசிகர்கள் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தாருமே அதனையே தான் விரும்புறாங்களாம். குறிப்பாக பாத்தீங்கன்னா அவருடைய மகளான அனுஷ்கா ஏகே அவர்களை திரும்ப தொடர்ந்து நடிக்கும்படி அறிவுறுத்தி கொண்டே இருக்காங்களாம். சோ ஆகையால மகளின் கோரிக்கையை ஏற்று நம்ம ஏகே அவர்கள் தொடர்ந்து நடிக்க முயற்சித்து வருவதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.